இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய தாய் திருச்சபையானது இன்றைக்கு திருத்தூதரான தூய தோமா அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்தியாவினுடைய திருத்தூதர் என்று இவருக்கு பெயர் உண்டு. இன்றைக்கு நாமெல்லாம் இந்தியாவில் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்னு சொன்னால், நம்மளாம் இன்றைக்கி கிறிஸ்தவங்களாம் இருக்கிறோன்னு சொன்னால், இயேசுவின் பெயரை நம்ம உச்சரிக்கிறோம்னு சொன்னால், அதற்கு முதல் காரணம் திருத்தூதர் தோமா. இதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. கிபி 52ஆம் ஆண்டு அவர் இந்தியா வந்ததாக பாரம்பரியம் சொல்லுகிறது. அவர் இந்தியா வந்து ஆண்டவருக்காக பணி செய்து சென்னையில் சின்ன மலையில் அங்கே இருக்கின்ற அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அங்கே அவர் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. இதை பார்க்கும்பொழுது ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. நம் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தா இந்த வரலாறு நமக்கு புரியும். லாசர், பெத்தானியாவில் இருக்கிற லாசர், மார்த்தா மரியோட சகோதரர், அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதே அவர் இயேசப்பாவுக்கு தகவல் சொல்லப்படும். உங்களுடைய நண்பர் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லப்படும். தகவல் தெரிந்து என்ன பண்ணுவார், அவர் ஒரு நாள் கழிச்சு தான் வருவார் ஏசப்பா. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்ம வந்து யூதேயாவுக்கு போகலாம், போய் லாசரை போய் பார்க்கணும் நாமன்னு சொல்லுவார். சொல்லின பொழுது திருத்தூதர்கள் அவர் கொண்டு சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஏசப்பா அங்கே போக வேண்டாம், ஏன்னு சொன்னால் இப்போ தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, சமீபத்தில் ஏசப்பாவை கொல்ல முயற்சித்திருப்பார்கள். கல்லில் அடித்து அவரை இயேசப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க யூதேயாவில். அப்படி இருக்கிற பொழுது எல்லா சீடரும் சொல்லுவாங்க, வேணாம் நீங்கள் போகாதீங்க, இயேசுவே அங்கே போகாதீங்க, இந்த மாதிரி ஏற்கனவே உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களே, நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. இயேசப்பா சொல்லுவார், இல்லை போய் ஆகணும். லாசர் அங்கே எப்போ சொல்லுவார், இப்போ இந்த வார்த்தை வரும், என் நண்பன் லாசர் உறங்குகிறான்னு சொல்லுவார். உறங்குறானா இறப்பை இப்படி இயேசு மாற்றி சொல்லுவார். செத்துட்டு இருப்பார் லாசர். எல்லா ஸ்டேடர் எல்லாம் இப்படி நம்புவாங்க, தூங்குறானா, சரி தூங்குறா ஏஞ்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேடர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே திதி எனப்படும் தோமா சொல்லுவார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். யூதேயா போனால் ஏசப்பா சாவடிப்பாங்க, சாவடிச்சிடுவாங்களா, பரவாயில்ல வாங்க போகலாம், நம்ம ஏசப்போட போவோம், அவரை இறந்து நாமளும் அவரோட சாவோம் வாங்க என்று எந்த அளவுக்கு ஏசப்பா பிடிப்பு பாருங்க அவருக்கு. ஏசப்பாவை சாகது எனக்கு பெருமை என்று சொல்லுவார் தூய தோமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல், ஏசப்பாவின் மேல் அவ்வளவு ஒரு பிரியம் கொண்டிருந்தவர் திருத்துதர் தோமா. ஆனால் இவருக்கு என்ன ஒரு பேர், ஒரு நம்பாதவர், டவுட்ஃபுல் தோமான்னு சொல்லுவாங்க. ஏசப்பாவை முழுவதும் நம்பாத ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைபிளை நம்பாமல் நிறைய பேர் இருந்தாங்களே. ஈசாக்கினுடைய பிறப்பு ஆணுடைய தூதுவரால், கடவுளால் அறிவிக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய மனைவி சாரா நம்பலை, சிரிச்சாங்க, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு என் குழந்தை பிறகுறது, அவங்க நம்பலையே. சரியா, அன்னை மரியா இது எங்க நம் நிகழும், நான் கண்ணி ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்களே. சக்கரியா திருமுழுக்காவுடைய பிறப்ப அவர் நம்பலையே, அவர் ஊமையாகிட்டு தானே கடவுள் போனார். ஏன் சொல்கிறேன்னா, இது மனித இயல்பு, இது தவறுன்னு சொல்ல முடியாது, மனித இயல்பு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்கிற வார்த்தை நம்ப மாட்டுறாங்க, நம்பாமல் அவங்களா சந்தேகப்பட்டாங்க. ஆனால் தோமா கிட்ட ஒரு சீடர்கள் சொல்கிறாங்க,
நாங்கள் ஏசப்பா உயிரோடு வந்தார் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லும்போது இது எவ்வளோ பெரிய காரியம் இது. புரியுதுங்களா? 3 நாட்களுக்கு முன்பு தன் கண் முன்பே என்ன பண்ணாங்க, அடித்து கொலை பண்ண சிலுவையில் அவர் சிலுவையில் உசுறு போய் தூங்கலை நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒருவர் இப்போ உயிரோடு வந்தார் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னீங்க, அது எப்படி நம்ம நம்புவோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அது மனித இயல்பு. அது ஒரு பெரிய குற்றம் நம்ம பார்க்க முடியாது. அது மனித இயல்பு. ஏனென்றால் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சாகவும் தோமா துணிந்தார். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஏசப்பாவோடு இறக்கும் அளவுக்கு துணிந்த அவர் ஒரு 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 எளிய மனுஷனாக இருந்து அவர் உசுறு அவர் சாட்சியம் கேட்டிருக்க மாட்டார். புரியுதுங்களா? நான் பார்த்து தான் நம்புவேன், அவர் விழாவில் கைவசம் நம்புவேன் என்பது ஒரு மனித ஐயப்பாடு தானே ஒழிய அது மிகப்பெரிய குற்றமாக நம்ம கருதக்கூடாது. நம்ம சொன்னோம் இல்லையா, அபிரகாமுடைய மனைவி சாராம்மா அவங்க சந்தேகப்படலையா? அதை நம்ம குற்றமாக கருதுறோமா? இல்லை. அதை போலத்தான் மனித இயல்பில் அவர் சந்தேகம் அடைந்தார். புரியுதுங்களா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நமது முதல் திருத்தந்தை பேதுரு, ஏசப்பா உயிர்த்து வருவார், அவர் கடவுளுடைய மகன் என்று அறிக்கையிட்டவராக. ஆனால் அவர் உயிர்த்து வருவார் என்று அவருக்கு அவர் அறிக்கையிட்ட அவரே பயந்தாரு. ஏசப்பா கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. 3 முறை போய் சொன்னார் இல்லையா? இயேசு எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்தே கிடையாது. யார் அவர்? ஏசப்பா யார் என்று அப்போ அவருடைய மாட்சிமை அவர் சந்தேகப்பட்டார் சொல்லும்போது சொல்லலாம், உண்மைதான் அது. எனவே ஏன் சொன்னோன்னா இது மனித இயல்பு, மனுஷனுடைய இயல்பு அந்த மாதிரி ஐயப்பாடு அடைவது. எனவே நம்ம அப்படி நம்ம தோமையாரை நாம் ஒரு ஒரு குற்றவாளிங்கிறதில் நிறுத்திடக்கூடாது, அப்படி நம்ம நிறுத்திடக்கூடாது. எனவே சகோதரர்களே, அவர் இல்லை என்றால் இந்தியாவிலே கிறிஸ்துவம் இல்லை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்றைக்கு இருக்கிற வாசகங்கள் அனைத்தும் நற்செய்தி அறிவிப்பின் பற்றிய செய்தியாக வருது பாருங்க. இங்கே அற்புதமான வாசகம். இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. எசையா அந்த பகுதியிலிருந்து 52ஆம் அதிகாரம். நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் உள்ளது. மக்களுக்கு மீட்பினை தரும் செய்தியை, நல்வாழ்வை பலப்படுத்தும் செய்தியை, விடுதலை தரும் செய்தியை அதாவது மக்களை நோக்கி கடவுள் உங்களுக்காக இருக்கிறாரு, கடவுள் உங்களை அரசாளுகிறார், அவர் திரும்பவும் வருவார். இதோ எப்படி இந்த சாம காவலர் இல்லையா, சாம காவலர் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க இரவு நேரத்துங்களில். அதை போல கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்று இந்த வாசகம் இதை போல் நச்சு அறிவிப்பவங்கன்னா அதை போல கடவுளுடைய அன்பையும் ஆசீர்வாதம் எடுத்து சொல்கிறவங்க நச்சு அறிவிப்பாளர்கள். இந்த பணிதான் ஏசப்பாவுடைய இறுதியாக திருத்துதர்களுக்கு விட்டு போன பணி தான். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். ஏசப்பா கடைசியாக விட்டு போன பணி தான். இன்னைக்கு இசையா முதல் இந்த மைய வாசகமே தான் இன்னைக்கு. மண் உலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பினை காணும். இசையா சொன்ன திருக்கு தரிசனம் ஆண்டோடைய செய்தி இது. எப்படி மண் உலகின் எல்லைகள் யாவும், இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் ஆண்டவருடைய மீட்பை, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த கருவிலாக செயல்பட்டவர்கள் திருத்தூதர்கள், சீடர்கள். அதில் இன்றைக்கு நாம் கொண்டாடும் தூய தோமையார் இந்தியாவுக்கு வந்து இந்த வார்த்தையை மெய்ப்பித்தவர். தோமையார் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் போய்த்து கொண்டிருந்த பொழுது சின்னமலையில் மக்களெல்லாம் தண்ணீர் தாகத்தால் தவிச்சாங்களாம், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களாம். அவர் நற்செய்தி போதிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணார், அவர் தங்கிட்ட இந்த குச்சியால் இந்த மலை பாறையை தட்டினாராங்க. அங்கே தண்ணீர் ஊற்று
ஊற்றெடுத்து பெருகியது, மக்களெல்லாம் குடித்தார்கள். இன்றைக்கி நம்ம அந்த ஊற்றை போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய அருட்கரம் தோம வழியாக எப்படி செயல்பட்டுச்சு பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி 2ஆம் வாசகம். அது இந்த வாசகத்துக்கு நம்ம இந்த திருவிழாவுக்கு இந்த வாசகத்தோட வேறு வாசகம் நம்ம சொல்ல முடியாது. திருத்தூதர் பணிகள், மன்னிக்கணும் எஃபேசுக்கு எழுதப்பட்ட திருமுகம், இதில் மேல் மைய வசனமே பார்க்கணும். நம்ம திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு இயேசப்பாவை மூளைக்கல்லாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடம் நீங்கள் என்று பவுல் சொல்றார் பாருங்க. இங்கே இந்த திரு அவைங்கிற கட்டடத்திற்கு இயேசப்பா தான் மூளைக்கல். அவர்தான் இந்த கட்டடத்திற்கே முதல் கல். அவர்தான். அதன் பிறகு திருத்தூதர்களும் இறைவாக்கினர்களும் சேர்ந்து ஆண்டவருடைய செய்தி இந்த உலகமெங்கும் அறிவித்து ஒவ்வொரு செங்கலை சேர்த்து கட்டப்பட்ட மாபெரும் கட்டிடம்தான் இந்த திரு அவை என்று பவுல் சொல்கிறார் இங்கே நமக்கு. அப்படியானால் நம்ம தனியால் கிடையாது, நம்ம யாரோ ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவர் இயேசுவை மூளைக்கல்லாக கொண்ட கட்டிடத்திற்கு நான் ஒரு செங்கல், நீங்கள் ஒரு செங்கல், இன்னொருத்தவங்க அனைவரும் சேர்ந்திருந்த பசங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசுடைய அவருக்கு மைய கல்லாக இருக்கின்ற அந்த கட்டிடத்திற்கு நானும் ஒரு துளியாக இருக்கு. நமக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. இதுதான் முதல்ல இருக்கும். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டவரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தையை நம்ம ரொம்பவும் நம்ம ஆழமாக வாசிக்கணும். நம்ம கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. நீங்கள் வேறு நாட்டவங்க கிடையாது. ஒரு காலத்தில் யூதர்கள் இப்படிதான் நம்பினாங்க. ஆண்டோடைய மீட்பு யூதர்களுக்கு மட்டுமே. புரியுதுங்களா? அது ஒரு பழமொழியே உண்டு. ஏசப்பா என்ன பண்ணுவார், ஒரு ஓமை சொல்லுவார். ஒரு அம்மா தன் மகளுக்கு பேய் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுறதுக்கு உதவி கேட்டு ஏசப்பாட்ட வருவாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவார், பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையான்னு கேட்பார். அப்போது ஏன்னா அந்த சகோதரி யூத பெண் கிடையாது, வேற்றினத்து பெண். சரிங்களா? வேற்றினத்து பெண் அவங்க. அப்போது இந்த வார்த்தையை கேட்பார். இது ஒரு பழமொழியாக யூதர்கள் வச்சுருந்தாங்க. பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்து வேறு நாய்களுக்கு போடுவது சரியான்னு கேட்பார். நம்ம அம்மா சொல்லுவாங்க, சரிங்க ஐயா, பிள்ளைங்களே சாப்பிட்டு கொடுங்க, அந்த பிள்ளைங்க சிந்துற எச்சில் அங்கங்கே செதறும் இல்லையா, அதை நாய்ங்க சாப்பிடலாமே என்று அந்த அம்மா சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்டு ஏசப்பா நெகிழ்ந்து, போம்மா உன்னுடைய மகள் குணமாக இருப்பா போன்னு அதை அந்த அற்புதத்தை செய்வார். புரியுதுங்களா? ஏசப்பாவே சொல்வார் ஒரு முறை, வேற எங்கும் போகாதீங்க, சிதறிப்போன ஆடுகள்கிட்டயே போகணும் ஏசப்பா சொல்லுவார். ஏனென்றால் ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே மீட்பு என்ற நிலை இருந்தது. இப்போ யூதர்கள் நம்பினார்கள். அதன் பிறகு ஆண்டோடைய மீட்பானது உலகமெங்கும் பரவலாக்கப்பட்டது தான் உண்மை. சொன்னார் இல்லையா, உலகம் முழுவதும் சென்று படைப்புக்கெல்லாம், மனுஷுக்கு மட்டும் கிடையாது, வார்த்தை ஆண்டு சொன்ன வார்த்தை நம்ம கவனிக்கணும், படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், யார் கடவுளை நம்பி வருகிறாரோ திருமுழுக்கு கொடுங்கள்னு சொன்னார். அப்போது இந்த நீங்கள் நாட்டவர் கிடையாது இல்லையா, எல்லா எங்கேயும் வாழ்கிற மக்களும் கடவுளுடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. சரிங்களா? எல்லாரும் என் பிள்ளைங்க, வாங்க வாங்க என்று அவர் கூட்டி சேர்க்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க கருவிகளாக திகழ்ந்தவர்கள் திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள், சீடர்கள். இந்த வகையில் பாருங்க, இந்த இந்திய திருநாடு ஆண்டவர் பக்கம் திரும்பியது என்றால் அதற்கு மிக முக்கியமான கருவி, முதல் கருவி தூய தோமையார்னு சொன்னால் அதற்கு மாற்றுக்கருத்து யார் சொல்ல முடியும்? கடவுளுடைய குடும்பத்தினர்னு நம்மெல்லாம் அந்த அழைக்கப்படுறோமே, இதற்கு முதல்ல காரணம் தோமையார் தானே. எனவே நாம் இந்த நாளிலே அவரை போற்றுவோம், அவருடைய பரிந்துரையை ஏற்போம் நம்ம சொல்லணும். இன்னொரு இடத்துல பைபிள் வாசிக்கிறார். நம்ம
பேதுரு திருமுகம் நினைக்கிறேன். இந்த செய்தி பேதுரு திருமுகம் அல்ல யோவான் திருமுகமான்னு தெரில, பேதுரு தான் நினைக்கிறேன் நான். அதில் இந்த வார்த்தை வரும், கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருன்னு சொன்னால், நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம். இது எவ்வளோ வார்த்தை தெரியுங்களா? நான் அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்புல அப்படி சிலுக்கும், அப்படி உடம்புலாம் புல்லரிக்கும். கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருன்னா, நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோங்க. ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்களா? அதே தான் இன்னைக்கு இங்கே இந்த 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் கடவுள் பிள்ளைகள் அழைக்கப்படவும், நாம் கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அழைக்கப்படவும் காரணமாக இருந்தவர்கள் கோடான கோடி பேர். அதிலே திருத்தூதர்கள் முதன்மையானவர்கள். எனவே சகோதரர்களே, நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்ற திருத்தூதர் புனித தோமையார், அதிலே முதல் ஆள் இந்தியாவுக்கு தோமையார் கட்டிய ஆலயம் முதலில், அதான் மிக முக்கியம். அவர் முதலிலே கட்டிய ஆலயம் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கிறது. போய் பார்க்க வாய்ப்பு கிடையாது, நான் யூடியூப்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு நாள் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப பக்கம்தான், திருவட்டாரா சம்திங் ஏதோ ஒரு ஊர்னு யூடியூப்லாம் படித்து நீங்கள் போட்டு பாருங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்தியாவிலே முதல் ஆலயம்னு போட்டு பாருங்கள். சின்ன ஒரு சேப்பல் தான் திருத்தூதர் தோமா கட்டிய ஆலயம். இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரே ஆலயம் அது மட்டும்தான், தோமா கட்டிய ஆலயம். இன்னும் அங்கே திருப்பி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோயிலில். வாய்ப்பு தான் போய் பாருங்கள். சகோதரர்களே, இன்றைக்கு தூய திருத்தூதர் தோமாவுடைய விழாவை கொண்டாடுறோம். அவருடைய திருநாமம் தாங்கிய உங்கள் எல்லோருக்கும், திருநாமம் தாங்கியிருக்கின்ற தொழில் நிறுவனங்கள், அவருடைய திருநாமத்தை பெயராக கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அந்த புனிதருடைய திருத்தூதருடைய பரிந்துரையை ஏற்போம். அவர் பணியிலே சென்று ஆண்டவரை அறிவிக்க முயற்சி செய்வோம். செய்தியாக தான் வருது பாருங்க. இன்னைக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, ஐயப்பாடு என்பது மனிதனுடைய சாதாரண ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கொலை குற்றம் கிடையாது இல்லையா? அவர் என்ன பண்ணுறார்? திதி மருத்துவம் என்ன பண்ணுறார்? அவர் வரும்போது அவர் அங்கே இல்லை, எல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறார் பார்த்தீங்களா? இன்னும் ஒரு செய்தி இப்படி எனக்கு படுது. இப்படி எனக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு எண்ணம். எனக்கு ஏசப்பா கூட எல்லாம் இருந்தாங்க, ஏசப்பா கூட எல்லாம் இருந்து எல்லாம் பணி செஞ்சாங்க, எல்லா திருத்தூரிலும் கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய விரலில் இந்த ரத்த காயத்தில் நான் கையை விட்டால் தான் நம்புவேன், இந்த விழா காயத்தில் கை வச்சு தான் நம்புவேன் என்று தோமா சொன்னார். பைபிள் வாசிக்கணும் நம்ம. ஒருவேளை ஆனால் இது தொட்டு பார்த்தாருன்னு சொல்லிட்டு பைபிளில் இல்லை. நான் இப்படி சிந்திக்கிறேன், ஒருவேளை ஏசப்பா தன்னுடைய கைகளையும் விழாவையும் காட்டி அவர் தொட்டு பார்த்துருந்தான்னா, ஆண்டோடைய திரு ரத்தத்தை தொட்ட பாக்கியம் அவருக்கு அந்த திரு கரங்களுக்கு கிடைச்சிருக்குமோ? எனக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு. அது பைபிளில் தொட்டாருன்னு கிடையாது. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? விழாவை காட்டுறார். இந்தா தோமா இங்கே வா, என்ன பண்ணு, வந்து என்னுடைய கையை என்ன பண்ணுங்க, என்னுடைய விரல் தொட்டுப்பாரு, கை தொட்டுப்பாரு, ஆணி வச்சு கை தொட்டுப்பாரு, இதோ என் விழாவில் என்ன பண்ணு கையை வச்சுப்பாருன்ட்டு சொல்கிறாரு. தோமா என்ன பண்ணுற, டக்குன்னு மனம் மாறுகிறார். ஆண்டவர் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் மனம் மாறி அவருடைய பாதத்தில் விட சரணாகதி அடைகிறார். ஒருவேளை அவர் தொட்டு பார்த்திருப்பாரோ? அவர் தொட்டு பார்த்திருந்தால் ஆண்டுடைய திரு ரத்தத்தை தன் திருக்கரத்தால் தொட்ட பாக்கியத்தை பெற்ற தோமையாரம் எனக்கு ஒரு ஐயப்பாடு, எனக்கும் ஐயப்பாடு. இப்போ தொட்டிருந்தால் அப்படி திருக்கரம் என்ன பாக்கியம் செய்த கரம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எனவே அப்பேற்பட்ட தோமையாரை நாம் பின்பற்றுவோம். அவர் எவ்வாறு நற்செய்தி அறிவிக்க இங்கே வந்து மக்களை எல்லாம் மனமாற்றி மக்களை இயேசப்பாவோட கொண்டு போய் சேர்த்தாரோ, அவருடைய பணியை பின்பற்றி அவருடைய பாதையை பின்பற்றி நாமும் என்ன பண்ணலாம்? நாமும் இயேசப்பாவுடைய செய்தியை அறிவிக்கின்ற ஒரு குட்டி தோமையாராக மாற முயற்சி செய்வோமே. எல்லா பணிகள்லையும் கஷ்டம் உண்டு.
எல்லா பணிகளும் எதிர்ப்பு உண்டு. இங்கே ஏசப்பா தோமையார் ஏசப்பா பற்றி போதிக்கின்ற பொழுது இங்கிருந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தோமையாருக்கு எதிரியாக மாறினாங்க. அது எப்படி இவரை மக்கள்லாம் மனம் மாற்றி நல்ல பாதைக்கு அவரை பாருங்க. அப்போ மக்கள் அடிமைகளாக அங்கே இருந்தாங்க. மக்கள்லாம் ஒரு 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 ஏழை எளிய மக்கள்லாம் அடிமைகளாக அப்படி வாழ்ந்த பூமி தான் இது இந்திய மண். வராரு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறார். அந்த மக்களை கடவுள்கிட்ட கூட்டின்னு வரார். இது நல்ல செஞ்சாலும் பொறுக்குமா? பொறுக்காதில்லை. அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து ஒரு ஈட்டி எய்கிறான். அவர் பின்னிருந்து முன்வரை அந்த ஈட்டி பாய்ந்து ஆண்டவருக்காக மறிக்கிறார். அந்த பெத்தானியாவுக்கு போறான் ஏசு சொன்னப்போ இவர் சொன்ன வார்த்தை, நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். எல்லா சீடரும் பயந்தாங்க. இயேசுவே அங்கே போகாதீங்க, நீங்கள் போனால் செத்து போயிடுவீங்க பயந்தாங்க. ஆனால் தோமா தான் தைரியம் இருந்தார், வாங்கயா போகலாம், நம்ம ஆண்டவருக்காக போய் சாவலாம் வாங்க. அந்த சொன்ன வார்த்தையை இந்திய மண்ணில் அவர் செய்து காட்டினார். சகோதரிகளே, அந்த வார்த்தையை நாம் பின்பற்றுவோம். அதுக்கு நாமளும் சாகணும்னு சொல்ல வரல, அப்படி நினச்சக்கூடாது. அப்போ நம்மளும் ஈட்டி குத்தி சாகணுமா அப்படின்னு சொல்ல வரல. இறக்கின்ற வரை ஆண்டவரை அறிவித்து தோமையை பின்பற்றுவோம்னு சொல்கிறார். ஒன்றும் கிடையாது. சகோதரர்களே, நாமும் ஒரு குட்டி தோமையாராக மாற, குட்டி நட்சத்திர அறிவிப்பாளராக மாற, அவ்வாறு மாறி ஆண்டவரை அப்படியே ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ண தேவையில்லையே. இன்னும் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செய்தி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக உன் தெருவில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரை அறிவிங்க. புரியுதுங்க? ரொம்ப அப்படி போட்டு அப்படியே மேடை போட்டு பேசணும்னு சொல்ல வரல. உங்களால் முடிந்தவரை பவுல் பண்ணார். பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன பண்ணார்? வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை அறிவின்னு சொன்னார், நச்சது அறிவின்னு சொன்னார். எனவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்துல அவனுடைய பெயரை உச்சரிக்க நாம் முயற்சி செய்வோம். ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது, அது சொல்லி நிறைவு செய்கிறேன். நட்சத்திர பணி என்பது எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இது முன்பு நிறைய நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறேன் நான். அதை திரும்ப இந்த நாளில் கொஞ்சம் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நாங்கள் வேதியருக்கு படிக்கும் பொழுது நற்செய்தி, அதாவது எங்களுக்கு கலப்பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு 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 பீரியட் உண்டு. நாங்கள் படிக்கின்ற இறுதி 3 மாதங்கள். இப்போ குருக்களாக படிக்கிறவர்களுக்கு ரீஜென்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது களப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது பங்குக்கு போயிட்டு நேரடி பயிற்சி பெறுவாங்க. அதுபோல் எங்களுக்கு அதான் மிஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஷன் என்றால் நற்செய்தி களப்பணி. அப்படி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருந்தோம், நற்செய்தி பணிக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே இருக்கின்ற அருட்தந்தையர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம கத்தோலிக்க பள்ளியில் கேட்டகிசம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களை முடிவு செஞ்சு அனுப்பிச்சி வச்சாங்க. காலையில் நாங்கள் போகணும். ஏனென்றால் மறைக்கல்வி மற்ற பீரியடுக்கு முன் பீரியடாக ஒரு 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அது அங்கே வழக்கம் போல். நாங்கள் அங்கே போகிறோம். நானும் இன்னொரு வேதிய சகோதரன், நாங்கள் 2 பேர். நாங்கள் அந்த நடந்து கொஞ்சம் நாங்கள் தங்கியிருக்கின்ற அந்த இடத்துக்கும் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு என்னுடைய பேண்ட்டு சொல்கிற மாதிரி ஃபீலிங் எனக்கு. திரும்பி பார்த்தேன், ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணா, அங்கிள் புட்டிங்க அப்படின்னு ஒரு சின்ன துண்டு தாள் என்கிட்ட கொடுத்தா. அந்த தாள் எந்த அளவுக்கு, இந்த சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு தாள் நம்ம மடித்து பேப்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கிள் படிங்க அப்படின்னு இந்த பிள்ளை என்கிட்ட கொடுத்தா. ஒன்றும் புரியல, யார் இது, இந்த குட்டி வாண்டு இதை கொடுத்துட்டு போகுது. சரி படிப்போம், கொடுத்துட்டு அந்த நிற்கலாம் இல்லை. அங்கிள் படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பிள்ளை பாட்டு போய் தான் இருக்கிற மாட்டேன், நிற்க கூட இல்லை. அவன் என்னன்னு பிரித்து பார்த்தேன். அந்த தாளில் 2 வார்த்தை, வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசு நல்லவர், வேறு எதுவுமே இல்லைங்க அதில். என்ன பண்ண, பேப்பர் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போ ஸ்கூலில் இன்டர்வல், இந்த ஒரு பீரியட் வரும் இல்லையா, அப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம், சைடில் வரோம், பேசிகிட்டு இருக்கோம், நானும் பிரதரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த குட்டி குழந்தைல பண்ணுற அங்கே விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் கூப்பிட்டேன், அம்மா அங்கே வாடாம்மா. என்னங்க அங்கிள், காலையில் என்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்தேம்மா, அது எதுக்கு, அது ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கிள், நான் ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் டேடி
10 சீட்டு கொடுப்பாரு. நான் வரப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு திரும்ப ஓடிட்டா. ஏசுன்னு சொல்ல பார்த்தீங்களா, நான் தினமும் வரப்போ எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாரு, நான் வரப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். இயேசுடைய வார்த்தை விண்ணவர் மன்னவர் கீழுள்ள அனைவருமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அறிவிக்கின்ற அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை ஏன்னா அந்த பிள்ளை உச்சரிக்க வச்சா பாருங்க, அதுக்கு பலன் எனக்கு உண்டா இல்லையா? இயேசுங்கிற வார்த்தையை நான் சொன்னேன் பாருங்க, எனக்கு பலன் உண்டு. அவர் மகிமைப்படுத்துகிற பாருங்க, இயேசு நல்லவர்னு சொன்ன பாருங்க, நான் அசந்து படித்தேன் பாருங்க, அந்த வார்த்தையை வாயில் நினச்சி பாருங்க, இயேசு நல்லவர்னு சொன்னேன். அந்த இயேசு மகிமைப்படுத்துனதுக்கான பலன் எனக்கு உண்டா இல்லையா? இயேசுவை மகிமைப்படுத்த என்னை தூண்டிய அந்த குழந்தை, அந்த குடும்பத்தார் நற்செய்தி அறிவிப்பாரா இல்லையா? சத்தியமாக நற்செய்தி அறிவிப்பாரா? அந்த குழந்தை குட்டி தோமையாரா இல்லையா? சத்தியமாக, நிச்சயமாக. இன்னைக்கு முதல் வாசகங்கள் நற்செய்தி அறிவிப்பினுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. தோமையாருடைய பாதங்கள் அழகானவை, அந்த குட்டி குழந்தையுடைய பாதங்கள் அழகானவை. நம்முடைய பாதமும் அழகாக வேண்டுமா? நற்செய்தி அறிவிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பிறருக்கு அறிவித்து ஆண்டவருக்காக உழைக்க முயற்சி செய்வோம். அப்படி உழைத்தால் நம்முடைய பாதங்களும் அழகுதான். எனவே இந்த நம்முடைய பாதங்கள் அழகாக ஆண்டவருடைய பாதமும் தோமையார் வழியாக ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை வைப்போம். நிச்சயமாக இறைமகன் இயேசு நம்மையும் நற்செய்தி பணியாளராக மாற்றுவார். நன்றி. நாளை சந்திப்போம்.